ஸோ இட் இஸ் வெரி கிளாட் ஃபார் மீ டு ஸ்டார்ட் அப் வித் இன்ஸ்பைரா 8. ஸோ இந்த இன்ஸ்பைரா 8ல நான் 2 விஷயத்தை கம்பேர் பண்ண போறேன். ஒன்னு வந்து நம்மளோட நேச்சர், இன்னொன்னு வந்து நம்மளோட ஹியூமன் லைஃப். ஏன் நான் நேச்சரையும் ஹியூமன் லைஃபையும் கம்பேர் பண்றேன்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே கடலுக்கு போயிருப்போம், கடலை ரசிச்சிருப்போம். ஸோ கடல்ல வந்து ஒரு பெரிய அலை வரும்போது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், இன்னும் ஒரு பெரிய அலை வருது அப்படின்ட்டு. ஆனா அது கிட்ட வரும்போது என்ன ஆயிடும், என்னடா இது இவ்வளவு பெருசா அலை வந்துருச்சு, திடீர்னு குக்கி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி ஒரு அலை வந்திருக்கும். அந்த அலை போய் அதை இடிக்கும் போது என்ன ஆகும்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிடும். ஸோ அதை வந்து நான் ஹியூமன் லைஃப் கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த பெருசா வருது பாத்தீங்களா அலை, அதுதான் நம்ம பாசிட்டிவான பீப்புள். நம்மளுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், இதுதான் நம்ம பண்ணணும் வாழ்க்கையில அப்படின்னு ஒரு லட்சியத்தோட நம்ம வந்து முன்னாடி போயிட்டு இருப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து அதே மாதிரி லட்சியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி முன்னாடி போயிருப்பாங்க. ஸோ முன்னாடி போய் அவங்களால அந்த விஷயத்தை அடைய முடியல அப்படின்ற காரணத்தினால அவங்க வந்து கிவ் அப் பண்ணி திரும்பி வருவாங்க. ஸோ திரும்பி வரும்போது என்ன ஆகும்னா அந்த பாசிட்டிவான பீப்புள் நம்மள வந்து அவங்க ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் பார்ஷியலா நம்மளுக்கு வந்து சேருது. அதனாலதான் நிறைய பேர் அவங்களோட லைஃபோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாம இன்னும் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னதான் ஒரு நெகட்டிவான பீப்புள் உங்களோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் ட்ரை பண்ணாலோ, இல்ல உங்ககிட்ட நெகட்டிவ் தாட்ஸை வந்து அவங்க செலுத்தணும் அப்படின்னு நினைச்சாலோ, தயவு செஞ்சு சொல்றேன், உங்களை சுத்தி எந்த நெகட்டிவ் பீப்புளும் வந்து வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் இக்னோர் தெம். இல்லாட்டி நீங்க அவங்க கிட்ட இருந்து தனியா விலகி வந்துருங்க. ஏன்னா உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ் என்னைக்குமே மேம்படணும் தவிர யாரும் வந்து உங்களை வந்து அந்த தாட்ஸ்ல இருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா திரும்பி கிவ் அப் பண்ண வைக்க கூடாது. ஹாவ் அ குட் டே.